இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மீன் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எலுமிச்சை அளவு புளி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு பூண்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 20 சின்ன வெங்காயம் தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 2 சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி இலை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, குழம்புக்கு தேவையான மசாலா, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு உடஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தோல் நீக்கி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்குங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கோங்க. தோல் உரித்து வச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்குங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம புளி ஊற வச்சோம் இல்லையா, அதை நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நாம் அரைச்சி வச்ச தேங்காயை இந்த குழம்போடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்த மீன் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. எல்லா மீனையும் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நார்மல் ஃப்ளேமில் மீனை வேக வைங்க. மீன் நல்லா வெந்ததுக்கப்புறம் மாங்காயை தோல் சீவி சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி மாங்காய் சேர்த்தா போதும். முன்னாடியே சேர்த்துறாதீங்க, ஏன்னா குழம்பு ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிடும். கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.